வியூவர்ஸ், வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு சக்கர்பாரா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். சுகர் நல்லா இந்த அளவுக்கு பவுடர் ஆயிருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் சுகர். நீங்க 1 கப் எடுத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணா போதும். இப்போ மைதா மாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்கும்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி கையில் பிடிச்சு பார்த்தோன்னா பிடிக்க வரும். அந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்தா இப்படி பிடிக்க வருதுன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பால் தேவைப்படாது. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எனக்கு 1/4 கப் அளவுக்கு பாலே கரெக்டாக இருந்துச்சு. மாவு இது மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நான் இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். 2 பார்ட்டாக பிரித்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா தேய்ச்சிட வேணாம். ஓரளவுக்கு திக்காவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்ல இந்த மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஸ்கொயரா வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல டைமண்டா வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல ட்ரையாங்கிளா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்றேன். அவ்வளோதான். இப்போ இதை தனித்தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கலாம். ரொம்ப மெலிசா போட்டோம்னா நல்லா இருக்காது. இதே மாதிரி இன்னொரு பாலையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நான் டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண எட்ஜஸையும் வேஸ்ட் பண்ண போறதில்ல. அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி பொரிச்சு எடுக்க போறோம்.
இப்போ ஒரு கடாயில ஆயில் வச்சு சூடாக்கிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நாம கட் பண்ணி வச்ச பிஸ்கெட்ட ஒண்ணொண்ணா சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமா அள்ளி வச்சோம்னா எல்லாம் ஒட்டிக்கும். இது மாதிரி ஒண்ணொண்ணா சேர்த்துக்கலாம். இத அடிக்கடி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். ஃப்ளேம் லோவாவே இருக்கட்டும். அப்பதான் நல்லா வெந்து வரும். ஃப்ளேம் அதிகமா இருந்துச்சுன்னா கலர் சீக்கிரம் வந்துரும். ஆனா உள்ள வேகாம இருந்துரும். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நாம ஆயில்ல இருந்து எடுக்கிற வரைக்கும் சாஃப்டா தான் இருக்கும். இது இன்னும் சாஃப்டாவே இருக்குன்னு நம்ம ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு தேவை கிடையாது. நம்ம எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிடும். பாருங்க சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை இது. பாருங்க உள்ள நல்லா ஒயிட் கலர்ல மேலே கோல்டன் ப்ரவுன் கலர்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம்ல சூடா ஒரு கப் டீயோட ஒரு பவுல் நிறைய இந்த பிஸ்கெட் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.